சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நீங்கெல்லாம் குரு கூடவே இருக்காட்கள். 2ஆம் இடத்து குரு பகவான் உச்சம் பெற்றுட்டார். வேலையில புதிய மாற்றம் வரப்போகிறது. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னா அது பாதகாதிபதி சுக்கிரன் வீட்டில் போய் மாட்டிக்கிறார். யாரு? செவ்வாய். அப்போ பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸ், ஒரு பெண்ணால் பிரச்சனை வரும். ஏன்னா சுக்கிரனுடைய வீடுங்கிறதுனால. அல்லது உங்களுக்கு SAMPRD இந்த சுக்கிரனுடைய பெயர்கள் கொண்ட ஒரு கம்பெனியில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இவர்களோட 4ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வாய் இருப்பது அரசு பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து. எப்படி? பரீட்சை எழுத போகிறேன், TNPSC எழுத போகிறேன், இதை விட்டிங்கன்னா, இந்த நேரத்தை விட்டிங்கன்னா கிடைக்காது. நண்பர்களே, நீங்கள் தம்பதிகளாக இருக்கீங்க, நிறைய பேர் நான் டீம் லீடர் ஆனால் தான் குழந்தை பெற்றுவேன். தயவுசெய்து அதெல்லாம் ப்ளீஸ் உடச்சி போட்டுருங்க. நேரம் நல்லா இருக்கும் போதே பண்ணிக்கிறது நல்லது. சூரியன் மறைவது தலைமைத்துவத்துக்கு ஆபத்து வரும். இது மோசமான விஷயம். அப்போ என்ன பண்ணுன்னா, நீங்கள் குன்றத்தூரில் உங்களுக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், தேரடி பக்கத்துலேயே ஒரு உலகெங்கிலும் இருக்கும் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். இது நிறைய பேருக்கு பிடிச்சி போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கும்பராசிக்காரர்கள்ட்ட 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் டிஃபன் மட்டும் சாப்பிட்டுருவாங்க. நேர்மையானவர்கள், நல்லவர்கள். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ராசிநாதன் சனி. ஆமாம், சனி. இந்த கும்பத்தை பற்றி போட்டால் மட்டும் கமெண்ட்ஸ் அப்படியே கொட்டும். காரணம் என்ன சார், சனி எனக்கு நல்லா செஞ்சுட்டார். இதுக்கு முன்னாடி விரைய சனியாக இருந்தார், இப்போ பாத சனியாக இருக்கார். அப்படி என்ன ட்ராவலிங்லேயே வச்சுருக்கார் சார் அவர். அப்படி பாத சனி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் இப்போது இந்த ஜூலை மாதம் என்ன நடக்க போகுது, நம்ம கம்மிங் டு த பாயிண்ட். இப்போது மாத பலன்களில் we are following some standards. என்ன, மற்ற யாரும் எப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. நான் நம்ம சேனலை பற்றி பேசுகிறேன். நம்ம மட்டும்தான் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறோம். என்ன, இந்த மாதம் இப்படி நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம், அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிறத என்ன சொல்லலாம், அது என்ன வழிபாடு செஞ்சால் சரியாகும், எந்தெந்த நாட்கள் அந்த வழிபாடு நாட்கள் வருது. பஞ்சாயத்தை பார்க்கலாம் டைம் கிடையாது, எங்கள் இப்படியே சொல்லி நோட் பண்ணிக்கிறேன். அப்போது எந்த நாட்கள் அமைதியாக இருக்கணும், இது ஒரு 18 நிமிஷம் கேட்டிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க தேவையில்லை. அதனால தான் சொல்கிறேன், IBC பக்தியை தாண்டி மற்ற எதுவும் பார்க்கக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதனால தான் நீங்கள் கமெண்ட்டில் திட்டுறீங்க, அவன் இப்படி சொல்கிறேன், நம்மளதை மட்டும் பார்த்தா இந்த பிரச்சனையே வராது. ஸோ அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் என்ன நடக்கும்? பாயிண்ட் நம்பர் 1, சனி பகவான் பாத சனியாக இருந்து உங்களை மன்னித்து விட்டுட்டார். மன்னித்து ரட்சித்து, அந்த மாதிரி எனக்கு நிச்சயம் அருள வேண்டும். அப்போது இந்த சனி பகவான் நிச்சயம் அருள போகிறார். காரணம், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நீங்கள்லாம் குரு கூடவே இருக்காட்கள். 2ஆம் இடத்து குரு பகவான் உச்சம் பெற்றுட்டார். வேலையில் புதிய மாற்றம் வரப்போகிறது. ஏற்கனவே உச்சம் பெற்ற குரு பகவான் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ 1 ஸ்டெப் ஹைக் அதில் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஹைக்கு? நான் சூப்பர்வைசராக இருந்தேன் சார், இப்போ 3 ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆகிட்டேன். சரி நண்பர்களே, நிறைய பேர் நீங்கள் உங்களை புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். 2 கேள்வி கேட்பீங்க. ஒன்று, தொழில் பண்ணலாமா வேலைக்கு போகலாமா? 2 வேறு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் வேறு, ஜாப் வேறு. தொழில்ங்கிற வார்த்தை பிஸ்னஸ்னு அர்த்தம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி 2வது என்ன கேட்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த 6 குடையவன் உச்சம் பெறும் பொழுது 6ஆம் இடம் என்பது உங்களுடைய அடுத்த படிநிலை என்று பெயர். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. 6ஆம் இடம் என்பது ஜாபில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன், டெப்டி மேனேஜர் ஆகிட்டேன் அப்படின்னு சில பேர் சந்தோஷப்படுவீங்க. அது பெரிய மாற்றம் இல்லை. உண்மையிலே பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? நான் லைன் இன்சார்ஜாக இருந்தேன், ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆகிட்டேன். ஜாப் டைட்டில் சேஞ்சு, வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். டெசிக்னேஷன் சேஞ்ச் கிடையாது, ஜாப் டைட்டில் மாறப்போகிறது. நீ தான்ப்பா டீம் லீடர், எல்லாத்தையும் பார்த்துக்கணும்ப்பா. அதுதான் பதவி, ரியல் பதவி. கையெழுத்து போட்டால் செல்லும். அப்போ தான். அப்போ 6 குடையவன் உச்சம் பெறும்போது என்ன டெசிக்னேஷனோ கூட இருந்துக்குங்க, ஆனால் பொறுப்புகள் கூடிவிடும். இதுதான் முக்கியம். இப்போ இது என்ன விஷயம்னா, சரி அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே பார்த்துட்டேன் சார் குரு பயிற்சியில். ஜூலை மாதத்துக்கு வாங்க. ஜூலை மாதம் என்ன நடக்குதுன்னா, 3 10 செவ்வாய் பகவான் 4ல் மாட்டிக்கிறார். இப்போது ஜாபில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பராக சொன்னேன்ல, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னா அது பாதகாதிபதி சுக்கிரன் வீட்டில் போய் மாட்டிக்கிறார். யார்? செவ்வாய். அப்போது பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸு, பில்டர்ஸு, இவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கோடிகளில் பண்ணுறவங்க, ஒரு 5000 வீடு கட்ட போகிறேன், பெரிய பெரிய இது கையெழுத்து போட போகிறேன், எத்தனையோ கும்பராசிக்கார தொழிலதிபர்கள் இதை பார்ப்பீங்க. அவர்களுக்கு நான் சொல்கிறேன்,
அது படித்து பார்த்துட்டு போடுங்க. ஒரு பெண்ணால் பிரச்சனை வரும், ஏன்னா சுக்கிரனுடைய வீடுங்கிறதுனால. அல்லது உங்களுக்கு வந்து SAMPRD இந்த சுக்கிரனுடைய பெயர்கள் கொண்ட ஒரு கம்பெனியில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இவர்களோட டைப் வச்சு பண்ணும்போது ஜேவி மாதிரிலாம் பண்ணுவீங்க. ஏன்னா அவங்களது கட்டடம் நம்மளுது, பார்த்து பண்ணுங்க, வேண்டாம் அடுத்த மாதம் கூட பார்த்துக்கலாம். காரணம் செவ்வாய் பகவான் பாதகாதிபதி சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். இது அடிப்படை நம்மள மாதிரி ஆட்களுக்கு இது செல்லாது. இது பெரிய பெரிய ஆட்கள் அவங்க ஏதோ பண்ணுறாங்க, விடுங்க. அப்போது 4ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வாய் இருப்பது அரசு பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து. எப்படி, நான் இப்போ பரீட்சை எழுத போகிறேன், டிஎன்பிஎஸ்சி எழுத போகிறேன், இராணுவத்தில் சேர போகிறேன், மார்பு 1 இன்ச்சு கம்மியாக இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க போன்ற விஷயங்கள். அப்போது உடல் வாகு நல்லா பார்த்துக்கணும். செவ்வாய்னா உடம்பு, ஜிம்முக்கு போகணும், ஆணழகு நான் போகிறேன், அதெல்லாம் தீவிரமாக ஒர்க் பண்ணால் தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. செவ்வாங்கிறவர் உங்களுக்கு ஒரு டிராபேக் பண்ணுறார், ரைட், விட்டுருங்க. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான பாயிண்ட் என்னன்னா 5 கூடைய யோகாதிபதி புதன் ஆட்சி. சார் இது எல்லாம் ஒன்று தான், யோகாதிபதி ஆட்சி பெறுறதும் ஒன்று தான். காரணம், யோகாதிபதியே ஆட்சி பெற்றுட்டாரு, உங்களை யார் என்ன செய்ய முடியும்? ஏன்னா இந்த யோகாதிபதி ஆட்சி பெற்றால் சம்பத்துகள் கொட்டும், பணம் கொட்டும். 11ஆம் இடத்தை பார்க்கிறார் புதன், ஆட்சி பெற்ற புதன். அப்போது படிச்சிருக்கேன் சார், நான் வந்து டீச்சர் பதவி கிடைக்குமா? கிடைக்கும். புதன்னா யார்? வாத்தியார். அப்போது என்னுடைய கலைகளில் சிறப்பு வருமா? கிடைக்கும். MLM மாதிரி மக்களை ஈடுபடுத்தி கொண்ட பெரிய டீம் இருக்குது, எனக்கு கீழே இருக்குது, பெரிய ஆளாக வருவீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் இடம் 5 கூடிய குழந்தை என்னும்போது சொத்து வழக்கில் வெற்றி கிடைக்கும். குழந்தை பிறக்க போகுது, முக்கியமாக எனக்கு ஏற்கனவே 2 குழந்தை இருக்குது, 3ஆவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறேன், தாராளமாக கிடைக்கும். 4ஆவது குழந்தை வரைக்கும் கூட போகலாம். காரணம், இந்த புதன் உங்களுக்கு யோகாதிபதி ஆட்சி எனும் பொழுது சில பேருக்கு ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். குழந்தை அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லும்போது என்னமோ சாதாரண விஷயத்தை ஒரு பெரிய பிரபகண்டா பண்ணுறாருன்னு உங்களுக்கு தோணும். ஒரு நாள் அதில் வர்ற கம்ப்ளைண்ட்ஸை நான் நேரடியாக மக்களை நம்ம ஐவிசி பக்தி இந்த வர்ற ஃபோனை நான் பேசுகிறேன், அதனால் நான் சொல்கிறேன். இதை விட்டிங்கன்னா, இந்த நேரத்தை விட்டிங்கன்னா கிடைக்காது. நண்பர்களே, நீங்கள் தம்பதிகளாக இருக்கீங்க, நிறைய பேர் நான் டீம் லீடர் ஆனால் தான் குழந்தை பெற்றுவேன், தயவுசெய்து அதெல்லாம் ப்ளீஸ் உடச்சி போட்டுருங்க. நேரம் நல்லா இருக்கும் போதே பண்ணிக்கிறது நல்லது. அப்போது இந்த மாதமே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, அல்லது நேச்சுரலாக இறைவன் அருளால் கிடைக்கிறவங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் இந்த மாதம் அதுக்கான நல்ல விஷயம் நடக்கும், சொத்து வாங்குவீங்க. ஸோ இந்த சொத்து அடுத்து 6ஆம் இடத்திலே யார் இருக்கா? சூரியனும் ப்ளஸ் வந்து குருவும் இருக்கிறார்கள். இந்த சூரியன் எங்கேருந்து வந்தார்? அவர் ஆடி மாதம் வரதான் செய்வார். 17ஆம் தேதி சூரிய பகவான் அதுக்கு வரார். அது ஏற்கனவே பாதகாதிபதி சுக்கிரன் என்ன பண்ணிட்டாரு? சிம்மத்தில் போய் 5ஆம் தேதி உட்காந்துடுறாரு. இந்த சூரியன் வேறு 7 கூடியவன் தனக்கு 12 கடகத்தில் வந்து உட்காந்துடுறாரு. ஒய்ஃப் கூட நமக்கு பொதுவாகவே சேராது. இந்த நேரம் ராசியில் ராகு வச்சுக்கிட்டு என்னமோ நடக்க போகுது. இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும்னு கேட்டிங்களே, வேலை முடிச்சு 12 மணிக்கு வீட்டுக்கு போகிறீங்களா, 1 மணிக்கெல்லாம் படுத்துட்டு 2 மணிக்கு கிளம்பி வந்துடுறது உங்களுக்கு நல்லது. ஒரு 2 மணி நேரம் வீட்டில், நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன், இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஒரு அட்டண்டன்ஸ், எல்லோரும் கம்பெனியில் அட்டண்டன்ஸ் போட்டு வீட்டில் இருப்பாங்க, நீங்கள் வீட்டில் அட்டண்டன்ஸ் போட்டு கம்பெனியில் இருக்கணும். அவ்வளோதான். ஒரே ஒரு மாதம் இங்கேயே இடம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு போர்வை பெட்ஷீட் போட்டு கம்பெனிலே படுத்துக்கிறேன் சார், வீட்டுக்கு மட்டும் என்ன அனுப்பாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் டைம்ஸ் கொஞ்சம் சரியில்லை, அதனால் நம்ம பெரியவங்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்பாலாம் என்ன பண்ணுவார், அம்மா சண்டை போட ஆரம்பித்தா சட்டை போட்டு பார்க்கு வாக்கிங் போக கிளம்பிடுவார். அந்த மாதிரி போயிடணும். ஏதோ பேசுகிறாங்கன்னா அமைதி, வணக்கம், நமக்கு நேரம் சரியில்லை, வேணாம் குமார், நமக்கு வேணாம், பேசினா என்ன ஆகும், டைவர்ஸ் ஆயிரும். ராசியில் ராகு ரெடியாக உட்காந்துருக்கான், இவன் வேறு ரொம்ப டென்ஷனை பண்ணுறான் சார் அப்படிங்கிற மாதிரி. சூரியன் மறைவது தலைமைத்துவத்துக்கு ஆபத்து வரும். இது மோசமான விஷயம். கும்பராசிக்காரர்கள் எல்லாம் ஜாலியாக இருக்குது, பணம்லாம் வருது, யோகம்லாம் கிடைக்குது. என்ன சார் 5 கூட யோகம், நேச்சுரலாக குழந்தை வருங்கிறீங்க, ஒய்ஃப் கூட சண்டை வருங்க, அது வேறு டிபார்ட்மெண்ட். இப்போவும் நான் சொல்கிறேன், அதை பற்றி நான் பேசலை. நான் பேசுகிறது பொருளாதாரம், நான் பேசுகிறது ஜென்ரல் லைஃப், அதை பற்றி பேசுகிறேன். குழந்தைக்கு வெயிட் பண்ணவங்களுக்கு அதை சொன்னேன். நமக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், இப்போது சூரியனை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகணும். அப்போது ஜாக்கிரதையாக இருங்க, ரைட். இதுக்கு நான் என்ன செய்யணும்? எல்லாம் வல்ல எம்பெருமான் ராகு தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இவங்கெல்லாம் கொடுக்கறது நார்மல் டோஸ்னால் ராகு அதை ஹெவி டோஸாக மாற்றி விட்டுறாரு. ஒய்ஃப் கூட சும்மா ஆரம்பித்தேன் சார், சும்மா தான் ஆரம்பித்தேன், பார்த்தா 2 மணி நேரம் சண்டை ஆயிடுச்சு சார். எல்லாம் ராகு இன்டியூஸ் பண்ணுறாரு, எடுத்து கொடுக்குறாரு பாயிண்ட்டு. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்கன்னு எடுத்து கொடுப்பார். இந்த ராகு கொஞ்சம் நேரம் கம்முன்னு இவன் வேற நம்ம சொல்லுவாங்கல்ல சும்மாறா அப்படிங்கிற மாதிரி இந்த ராகு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். அப்போ என்ன பண்ணுன்னா, நீங்கள் குன்றத்தூரில், சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், தேரடி பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்குது. உடம்பே திருமேனியே எப்படி இருக்கும், பாம்பாக இருக்கும், போய் பாருங்கள். பாம்புபுரநாதரை பாருங்கள், திருப்பாம்புரம் போங்க. ஒரு பாம்பு என்னென்ன பண்ணுது பார்த்தீங்களா, சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ராகு குடும்பத்தை பிரிச்சுருவா, டேக் சீரியஸ் தயவுசெய்து. இந்த டென்ஷனில் நீங்கள் வேறு யாரையாவது வீட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா அது இன்னும் பிரச்சனையாயிரும். அப்போது மனசு அமைதியாக வச்சுக்கணும். என்ன உற்ற தோழி
உறவின் தோழி வேணாம், ஒரு தோழியும் வேண்டாம். அது யார்கிட்டையும் புலம்பாதீங்க, அமைதியாக இருக்குது. மனைவியை பற்றி விமர்சிக்காதீங்க, அது உங்களுக்கே திரும்பி வரும். ரைட். இப்போது நான் என்ன கடவுள் வழிபாடு நான் சொல்லிட்டேன், என்ன கிரகத்தின் வழிபாடு சொல்லிட்டேன், ராகு. அப்போ என்ன நம்பர் எதை தொடங்கினாலும் நீங்கள் ராகுவுக்கு வணக்கம் செலுத்தி விட்டு தொடர்றது நல்லது. அதிர்ஷ்டமான கிழமைனா நீங்கள் எதை சொல்லுவீங்க? புதன் இருக்கிறார், காப்பாற்றுறார். எல்லாத்தையும் விட தனாதிபதி குரு உச்சம் பெற்று 6ல் இருக்கான். எனக்கு என்ன சார், குரு பகவான் வந்து உச்சம் பெற்று உட்காந்துருக்கார். கோல்டன் எல்லோ போட்டுக்கோங்க, எங்கே போனாலும் நீங்கள் குரு பகவானை வழிபட்டு போங்க. ராகவேந்திரர் மாதிரி, ரமணர் மாதிரி நமக்கு நீங்கள் மகான்கள் வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக தியானம் மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுங்க. காரணம் 6ஆம் இடத்திலே சந்திரனுடைய வீட்டில் சூரியன் வரும்பொழுது ஒரு போர்க்களம் வருவது சகஜம்தான். அதற்கு நீங்கள் பொறுப்பு என்பதை நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் அது காரணங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அமைதியாக மனசை நிலைப்படுத்தி அந்த வேலையை ரசிக்க ஆரம்பிங்க, சரியாயிடும். அடுத்ததாக 29 பௌர்ணமி வருது, அது வரைக்கும் வெயிட் பண்ண முடிஞ்சால் வெயிட் பண்ணுங்கள். அல்லது அதுக்கு முன்னாடியே நீங்கள் நிலவை பார்த்து வானம் சொன்னது அந்த பாட்டெலாம் பாடக்கூடாது. அதாவது நிலாவே வா, நிலாவை கரெக்ட் பண்ண தான் உங்களை அனுப்புகிறாங்க. அங்கே நிலாட்ட சண்டை போட சொல்ல, அங்கே போய் நீங்கள் பௌர்ணமிட்டு போய் புலம்பக்கூடாது. என் வீட்டில் ஒரே பிரச்சனை, நான் என்ன செய்கிறது, அது அவருக்கு தெரியுமே. காரணமே அவர் தான், 6க்குடைய சந்திரன். அவர்கிட்ட போய் ஐயா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி கேட்கணும். ஸோ இப்போ கடல் முன்னாடி போய் 29ஆம் தேதி கேளுங்க, ஒன்று சூப்பராக இருக்குது, அதில் கேட்கும். காரணம் அது பௌர்ணமி. அது நான் சொல்லும் போது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மனைவியை பற்றி இந்த பாட்டு பாடினா கூட அது கூட நியூஸ் போயிடும். அப்போது எதை பற்றியும் பேசாதீங்க. எங்கள் மாமனார் வீடு இருக்கே, மீதி அவருக்கு சொல்லுவாங்க, உடனே 5 செகண்ட்லாம் போயிடும் நியூஸ். அப்போ அதிர்ஷ்டமான தேதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் சூரியன் வந்து 6ஆம் இடத்திற்கு வருவது ஒரு வகையில் நல்லது. காரணம் என்ன? காரணம் குருவோடு சேருவதால் புகழேனியின் உச்சத்திற்கு செல்வீர்கள், எல்லாருக்கும் தெரியப்படுவீர்கள். அது ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குது. அடுத்து ரொம்ப ராசியாக அமைதியாக இருக்க வேண்டிய நாள். உண்மையே சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு அமைதியாக இருக்க வேண்டிய நாள்னு தனியாலாம் ஒன்றும் கிடையாது, அமைதியாகவே மாறிடணும். அப்போது இந்த மாதம் ஃபுல்லாகவே அமைதி தான். அமைதியை தேதியில் தேடாதீங்க, மனசுக்குள்ளே தேடுங்க. ஆல் டே சைலண்ட் டே அப்படி ஆயிருங்க. சைலண்ட் வேலி நீங்கள். ஸோ 19, 20 இந்த தேதிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான். நீங்கள் முல்லை மலர்கள் சாத்தி தயிர் சாதம் நிவேத்தியம் பண்ணி பாடியில் இருக்கிற இங்கே குரு பகவானை போய் பாருங்கள், அல்லது திட்டையை போய் பாருங்கள், அல்லது நீங்கள் ஆலங்குடி செல்லுங்கள், சிறப்பாக இருப்பீங்க. ஒன்றும் இல்லை, கும்பராசிக்காரங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒன்றும் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா, காரணம் நீங்கள் கும்பராசி. ஏன்னா உங்கள் நல்ல குணமே உங்களை காப்பாற்றும். ராகு, மிஸ்டர் ராகு, அது கெட்டவனுக்கு. எனக்கு என்ன, எனக்கு இருக்கிற நேரத்துக்கு எனக்கு 2வது லவ் வேறு. இப்போ அது புரிஞ்சால் போதும். கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடணும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், வி ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல். ஒரு நாளைக்கு 2000 கும்பராசிக்காரங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு சீக்ரெட் நியூஸ் சொல்கிறேன், இந்த கம்பெனி சீக்ரெட். என்ன கும்பராசி ஃபோனாக வருது, அவங்களுக்கு தானேங்க ராசியில் ராகு, அவங்க தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணி டக்கல் முறையில் பேசுகிறவங்க உடனடியாக பேசணுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளலாம். பேசிகிட்டே இருக்கும்போது டிவிலையோ அல்லது மொபைல்லையோ ஒரு QR கோடு ஒன்று போயிட்டுருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் கனெக்ட் ஆகிடும். அதில் என் பதிவுகள், என் மூத்தோர் பதிவுகள்லாம் தினசரி வரும், அதை நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.